வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜான்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். தோண்ட வெளிவரும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைப்பு. அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட ட்ரம்ப். ஆட்டம் காணும் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகள். புத்தளத்தில் குப்பை தொட்டியில் கிடந்த வர்த்தகரின் உடல். கொலை பின்னணியில் நண்பர் என தகவல். யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து கோர விபத்து. பத்தேகமவில் மற்றொரு அரச பேருந்தும் குடை சாய்ந்தது. உள்ளாடைக்குள் பாம்புகளை வைத்து கடத்திய இலங்கையர். அதிர்ச்சி அடைந்த விமான நிலைய அதிகாரிகள். இந்த ஆண்டில் 34 பேர் துப்பாக்கி சூட்டில் பலி. பின்னணியில் யார்? செம்மணி தடயங்களை அழிக்க சதியா? இராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்டவர்களே கொலை செய்யப்பட்டுள்ளனர் என தகவல். அம்பாறையில் இஸ்ரேலியர்கள் மறைமுகமாக முன்னெடுக்கும் நாசகார செயல் அம்பலம். தட்டுமாறும் அதிகாரிகள். உள்நாட்டு செய்திகள். செம்மணி மனித புதை குழியில் இருந்து 34 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமையும் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் மேலும் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதை குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. மனித புதை குழியில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளை முற்றாக அகழ்ந்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் 2 சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரை காலமுமான அகழ்வு பணிகளில் நேற்றைய தினம் வியாழக்கிழமையுடன் 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஆய்வுக்காக சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட புத்தகப்பை, காப்பு, காலணி என்பவை சான்று பொருட்களாக குறிக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செய்மதி படங்கள் ஊடாக மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த பகுதியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆடையை ஒத்த துணி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த துணி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்படாததால் அது எந்த வகையான துணி என குறிப்பிட முடியாது என தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி புதைக்குழியில் தற்போது அகழ்வு பணிகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது. சான்று பொருட்களை அடையாளம் காணுதல், எலும்புக்கூடுகளை ஆராய்வது போன்ற செயற்பாடுகள் எதிர்வரும் காலங்களில் தான் முன்னெடுக்கப்படும். அதன் பின்னரே தகவல்களை கூற முடியும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணி தெரிவித்தார். இன்னும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை, இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. முழுவதாக அகழ்ந்தெடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித எலும்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும். இறப்புக்கான காரணம் ஆணா பெண்ணா, வயது போன்ற விடயம், கோஸ் ஆஃப் டெத் போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும். அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜ்சோமோத் அவர்கள் சொல்லுவது வழமை. ஆனால் இப்போது அகழ்வு பணி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது அகழ்ந்து முடிந்த பிற்பாடு அது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
இதே நேரம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று வரை 40 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட 34 மனித எண்பு தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக பேணப்பட்டு வருகின்றன என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி VK நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மேலும் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து எடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை, பொம்மை, காலணி, சிறு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருட்களாக பாதுகாப்பாக பேணப்பட்டு வருகின்றன. தற்போது அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றதன் பிற்பாடே மனித எண்பு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினரால் ஆய்வு செய்யப்படும். அதன் பின்னர் இறப்புக்கான காரணம், மீட்கப்பட்ட குறித்த எண்பு தொகுதிகள் ஆணா பெண்ணா மற்றும் வயது என்பன அறிவிக்கப்படும். மேலும் அகழ்வுகள் முடிவுற்ற பின் கிடைக்க பெற்ற பிற சான்று பொருட்களின் கால எல்லையை தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ வெளிப்படுத்துவார். மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. யாழ் போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களில் அக்கறை செலுத்த தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் கடிதங்களை இன்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அயோவாவுக்கு பயணிப்பதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், far more than 170 countries, and how many deals can you make? And you can make good deals, but they're very much more complicated. I'd rather, and I've been like this from the beginning, I'd rather send out a letter saying this is what you're going to pay to. முதற்கட்டமாக 10 நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படும். அவை 20% முதல் 30% வரையிலான கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும். எங்களிடம் 170க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன. இவ்வளவு நாடுகளுடன் எத்தனை ஒப்பந்தங்களை செய்ய முடியும்? அவை மிகவும் சிக்கலானவை. கடந்த புதன்கிழமை வியட்நாமுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்ற சில நாடுகளுடன் ஓரிரு விரிவான ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் பெரும்பாலான நாடுகளுக்கு விரிவான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட கட்டண விகிதத்தை அறிவிக்க விரும்புகின்றோம் என்றார். வரி விதிப்பு முதல் விவசாய இறக்குமதிகள் மீதான வரி அல்லாத தடைகள் வரை வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பதில் உள்ள சவால்களை ட்ரம்பின் கருத்துக்கள் எடுத்துரைக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாரவில பகுதியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாரவில காட்டுநேரிய பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய ஸ்ரீஜாத் ஜயசன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த 30ஆம் திகதி முதல் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்புவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிறிகாம்புல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த 30ஆம் திகதி இரவு வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்யும் பொருட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிலாபம் புத்தளம் வீதியில் தெதுரு ஓயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று பகல் 11:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தித்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் கண்டிக்கு குடுகள வழியாக பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நேற்று வத்தேகம அரளிய உயன பகுதிக்கு அருகில் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் 15 பயணிகள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் வத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நடந்த நேரத்தில் சுமார் 25 பயணிகள் பேருந்தில் இருந்தனர். பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென தனது இருக்கைக்கு அருகில் இருந்த கதவு திறந்ததால் ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி மாவட்ட மேலாளர் சனத் பிரசன்ன தெரிவித்தார். அவர் பேருந்தின் கதவை மூட முயன்ற போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்த பயணிகள் சீரான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. வத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரம் வீதியில் சென்று கொண்டிருந்த சிசுசரிய பேருந்தின் மிதிப்பலகையில் இருந்த மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்க வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணையம் முடிவு செய்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவான மற்றும் பொறுப்பற்ற விதமாக வாகனம் செலுத்தியதே இந்த விபத்திற்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் பயணிக்கும் பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு வேறு சாரதி மற்றும் நடத்துனரை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பேங்காக் ஸ்வர்ணபூமி விமான நிலையத்தில் 3 பைத்தன் வகை பாம்புகளை தனது உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கடத்த முயன்ற இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தாய்லாந்து வனவிலங்கு குற்றப்புலனாய்வு மைய பணிப்பாளர் பொலாவி புச்சாக்யட், சீஹான் என்ற பெயரில் உள்ள இலங்கை நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:06 மணிக்கு தாய் ஏர்வேஸ் விமானத்தில் பேங்காக் வந்தார். இந்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு விலங்குகளை, ஓநாய்கள், பறவைகள், தவளைகள், ஆமைகள் உள்ளிட்டவற்றை கடத்தியதாக பதிவு உள்ளது. 2024ஆம் ஆண்டு கொழும்பில் இவர் விலங்கு கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டும் இருந்தார். அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தாய்லாந்து வனவிலங்கு பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் சுங்கத்துறை உட்பட பல அமைப்புகள் இணைந்து அவரை கண்காணித்து வந்தன. புதன்கிழமை மாலை இவர் ஒரு வாடகை வாகனம் ஒன்றில் விமான நிலையம் வந்ததும் வழக்கமான சோதனைக்கு பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது உடலில் தனிப்பட்ட சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 3 பால் பைத்தன் வகை பாம்புகள் அவரது உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பாம்புகள் சர்வதேச பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டவை. இவைகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வரி அனுமதி கட்டாயமாக தேவைப்படும். இதனை அடுத்து சீஹானுக்கு எதிராக தாய்லாந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் சுங்க சட்டங்கள் உட்பட பல பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்கிறது என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 62 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் 34 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவற்றில் 44 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன. இதேவேளை நேற்று மாத்திரம் நாட்டில் 3 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன்
அதன்படி கந்தானை பொது சந்தைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அத்துடன் நீர்கொழும்பு துன்கல்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேலும் ராகதை படுவத்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவவின் நெருங்கிய நண்பரான அமி உப்புல் என்பவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக விமல் வீரவன்சவின் கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது என்பதுடன் தடயங்களும் அளிக்கப்பட போகின்றது என்பதற்கான வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக தென்னிலங்கையில் இருந்து வரும் கருத்துக்கள் தொடர்பாக பதிலளிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர், நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் கட்டாயப்படுத்தி இராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்ட மக்களே கொலை செய்யப்பட்டவர்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. பெண்கள், கைக்குழந்தைகள், சிறுவர்களின் எலும்புக்கூடுகள், சிறுவர் விளையாடுகின்ற பொம்மைகள், பாடசாலை புத்தகப்பை என்பன இதனை அடையாளப்படுத்துகின்றன. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உச்சகட்ட இனவாதமாக அங்கே இராணுவத்தின் இலக்க தகடும் இருக்கக்கூடும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்குள்ள நிலைமையை சர்வதேசம் சரியாக புரிந்து கொள்ளும் போது அந்த இடத்தில் போலீசாருடைய பாதுகாப்பு சரியான முறையில் வழங்கப்படாத நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவோடு இடம்பெறும் அகழ்வாய்வு பணியில் இராணுவத்தின் தகடு வரும் என சொல்கிறார் என்றால் புதைக்குழி விடயத்தை வேறொரு திசையில் கொண்டு செல்ல அரசு முனைகிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அடிப்படையில் மனநோயாளியான விமல் வீரவன்ச தமிழர்கள் மீது கொண்டுவரப்படுகின்ற ஒவ்வொரு கொலை முயற்சிகளையும், தமிழர் பிரதேசங்களில் கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள், கொலை சம்பந்தமான விடயங்களையும், தமிழினத்தின் அழிப்பு சம்பந்தமான விடயங்களையும் மூடிமறைப்பதற்கு வித்தியாசமான விதண்டாவாதமான கருத்துக்களை முன்வைக்கின்ற இலங்கையினுடைய கோரமுகம் கொண்ட இனவாதி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய கருத்துக்களை மையமாக வைத்து இலங்கை அரசு இந்த விடயத்தை வேறு திசைக்கு திருப்ப போகிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது. விமல் வீரவன்ச போன்றவர்களின் கருத்து குறித்த விவகாரம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது, தடயம் அளிக்கப்பட போகின்றது என்பதற்கான வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையில் உள்ள இராணுவத்தினர் புத்தக பைகளையும் விளையாட்டு பொம்மைகளையும் கொண்டு திரிந்தவர்களா என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டியுள்ளது. இராணுவத்தினுடைய உடல் தான் எலும்புக்கூடுகள் தான் என திசை திருப்ப நினைப்பதும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் கூட இதனை வேறு திசைக்கு கொண்டு செல்ல முனைகிறார்களே தவிர உண்மையை கண்டறிந்து வெளியில் கொண்டு வரும் எண்ணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளாக இலங்கை வரும் சில இஸ்ரேலியர்கள் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் அவர்கள் நடத்தும் சட்ட அனுமதியற்ற வர்த்தக நிறுவனங்களில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர்களின் இந்த செயல்கள் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சுற்றுலா அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில வெளிநாட்டினர் இரவு விடுதிகள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் போன்ற வணிக முயற்சிகளை நிறுவியுள்ளனர். இஸ்ரேலியர்களின் இலங்கை சகாக்களின் பெயர்களில் இவை இயங்குகின்றன. சட்ட விதிமுறைகளை தவிர்ப்பதற்கான ஒரு மறைப்பாக உள்ளூர்வாசிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு கடற்கரையில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பொத்தவில் பிரிவில் உள்ள அருகம்பை உள்ளா கோமாரி மற்றும் பனாமா போன்ற பகுதிகளில் இருந்து வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வெளிநாட்டினர் தங்கள் சேவைகளை மற்ற சக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறார்கள். மேலும் ஈட்டப்படும் வருமானம் உண்டியல் போன்ற கட்டுப்பாடற்ற பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இதன் விளைவாக இலங்கைக்கு சுற்றுலாவிலிருந்து முறையான வருவாய் மறுக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் போன்ற தளங்களில் உள்ள மூடிய சமூக ஊடக குழுக்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த இடங்களில் போதைப்
போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகிறது. இது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வமான சுற்றுலா நடைமுறைகள் பாதிப்பு குறித்து கவலைகளை எழுப்புகிறது என சுற்றுலாத்துறை குறித்து நன்கறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வலையமைப்புகள் டிஜிட்டல் முறையில் இயங்குவதாலும் ஏற்கனவே சுற்றுலா பயணிகளாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் நெருக்கமான குழுவிற்கு சேவை செய்வதாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வலையமைப்புகளை அகற்றுவது கடினமாக உள்ளதை கண்டறிந்துள்ளனர். சட்டவிரோதமாக வணிகங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினர் உணவட்டுன மற்றும் வெளிகம போன்ற சுற்றுலா பகுதிகளில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய சகாக்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சோள விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியிருந்தார். வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கஹாவத்தையில் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கஹாவத்தையை சேர்ந்த இளைஞரின் இறுதி சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது. 22 வயதுடைய இமாந்த சுரஞ்சன் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதி சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் 150 போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞனின் மரணத்திற்கு போலீசாரும் பொறுப்பு என்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். எனவே கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இதில் சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 30ஆம் திகதி இரவு கஹாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற குழுவினர் 2 இளைஞர்களை அழைத்து சென்று துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர். அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையில் எஞ்சியுள்ள செலவின தொகை குறித்து தவறான தகவல்கள் இலங்கையினால் வழங்கப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 4ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் நாணய நிதிய அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் திகதி உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இந்நிலையில் அந்த இணக்கப்பாட்டுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு வாஷிங்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி எவான் பாப்பஜோர்ஜியோ கருத்து வெளியிட்டார். Part of that data that was released was also the outstanding liabilities were also published by the authorities on a separate report by the Ministry of Finance, but they were not reported to the fund. And so this and some other schemes that we were discussing with the authorities, alongside with some other weaknesses in the timely reporting of outstanding liabilities. அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையில் எஞ்சியுள்ள செலவின தொகை குறித்து தவறான தகவல்கள் இலங்கையினால் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாணய நிதிய பணிப்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை பணிப்பாளர் சபையினால் ஆராயப்பட்டது. தெளிவான வரவு செலவு திட்ட
எல்லை பகுப்பாய்வின் ஊடாக கண்டறியப்பட்ட இத்தவறான தகவல்கள் சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டத்தின் 8ஆம் சரத்தின் 5ஆம் பிரிவுக்கு அமைய இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் மீறப்பட்டுள்ளமையை காண்பிக்கின்றன. அதனை அடுத்து அத்தகவல்களை சீரமைத்து சரியான தகவல்களை வழங்குவதில் இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகளுடன் மிக நெருங்கி ஒத்துழைப்புடன் பணியாற்றினர். அதேவேளை நாணய நிதிய செயற்திட்டத்தின் கீழான இலங்கையின் செயற்பாடுகள் வலுவானவையாக அமைந்திருப்பதுடன் அச்சுறுத்தலுக்குரிய சில அமுலாக்கங்கள் உரியவாறு கையாளப்பட்டுள்ளன. பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க வீழ்ச்சி, உயர் வெளிநாட்டு கையிருப்பு, நிதியியல் வருமானத்தில் முன்னேற்றம் என்பவற்றுடன் மறுசீரமைப்புகள் செயற்திறனான முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை பூர்த்தியடையும் தருவாயில் உள்ளது. பொருளாதாரம் சார்ந்த கண்ணோட்டம் நேர்மறையானதாக இருப்பினும் மறுபுறம் அச்சுறுத்தல்களும் காணப்படுகின்றன என்றார். What was owed to whom? It's just that it was not reported properly to the fund under the program requirements. வெளிநாட்டு செய்திகள். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் உதவி பெற காத்திருந்த 45 பேர் உட்பட 94 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இஸ்ரேல் பிணை கைதிகள் சிலரை ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இவர்களை விடுதலை செய்துவிட்டு இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். காசாவில் 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கூறினார். ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையான போர் நிறுத்தத்துக்கு இது வழிவகுக்குமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனால் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தொடர்கிறது. காசாவின் முவாசி பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு மற்றும் நேற்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் கூடாரங்களில் தங்கியிருந்த 15 பேர் உயிரிழந்தனர். காசாவில் பாடசாலை ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. காசாவில் அறக்கட்டளை உதவி மையங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிவாரண பொருட்கள் பெற காத்திருந்த 45 பேரும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தனர். பல இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் மொத்தம் 94 பேர் உயிரிழந்தனர். ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பொதுமக்களுடன் தங்கியிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளது. காசாவில் நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை மொத்தம் 57,000 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது குறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டெமி ப்ரூஸ் கருத்து வெளியிடுகையில், We are facing tremendous challenges across the globe to deliver on President Trump's America First foreign policy. We must make the State Department great again. ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது. ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். அணுகுண்டுகள் இல்லாத ஒரே நாடாக 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான். ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். ரஷ்ய கடற்படையின் துணை தலைவர் யுக்ரைன் எல்லைக்கு அருகே கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் சிரேஷ்ட கடற்படை பதவிக்கு நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் மிஹாயில் குட்கோவ்
யுக்ரைனின் சுமி பிராந்தியத்தின் எல்லையான மேற்கு கர்ஸ்க் பிராந்தியத்தில் போர் பணியில் ஈடுபட்டிருந்த போது கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்த போதும் இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சகம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. குட்கோவின் மரணம் யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மாஸ்கோவிற்கு ஏற்பட்ட மிக உயர்ந்த இழப்புகளில் ஒன்றாகும். ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள பிரிமோர்ஸ்கி பிராந்தியத்தின் ஆளுநர் ஒலெக் கொசெம்யாக்கோவின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் மேலும் 10 பேர் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது. கொசெம்யாக்கோ டெலிகிராமில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அங்கு குட்கோவை தனது கடமையை செய்யும் போது இறந்த ஒரு விசுவாசமான அதிகாரி என்று விவரித்தார். இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இதே நேரம் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு காண ரஷ்யா விரும்புவதாகவும், ஆனால் தங்கள் முக்கிய இலக்குகளிலிருந்து பின்வாங்க முடியாது என ஜனாதிபதி டிரம்பிடம் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.